இன்றைக்கி காலையில் 2 பேருமே சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டோம். பாப்பாவுக்கு நைட்லாம் உடம்பு முடியல, நீ ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படிங்கிறதுனால சீக்கிரம் எழுந்திரிச்சாச்சு. எந்திரிச்சோன்னே நான் துணியெல்லாம் ஊற வச்சு துவைச்சி போட்டுட்டு நானும் குளிச்சுட்டு வந்துட்டேன். அவங்களுமே குளிச்சுட்டு வந்துட்டு பூஜை போட்டுட்டு இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் ஆஃபீஸ் போயிட்டாங்க. ஏன்னா பாப்பாவுக்கு ஹாஸ்பிட்டலில் போய் அப்பாயின்மெண்ட் போடணும். போட்டு வந்து பாப்பா ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகணும். அவங்க இன்றைக்கி சீக்கிரம் போயிட்டு வரேன்னு போயிட்டாங்க. அப்புறம் அவங்க அப்பா போனதுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்து உளுந்தங்கஞ்சி தான் செஞ்சு அவங்களுக்கும் ஊட்டி விட்டுட்டேன். மதியம் வர எப்படி இன்றைக்கி லேட்டாகவும் வந்தோடனே சமைக்க முடியாது அப்படிங்கிறதுனால காலையிலேயே சும்மா சிம்பிளாக எதாவது பண்ணி வச்சுட்டு போனோம்னா மதியம் வந்து சாதம் மட்டும் வச்சு விரதம் விட்டுக்கலாம் அப்படின்ட்டு தான் பிளான் பண்ணி காலையிலேயே கத்திரிக்காய் தொக்கு மட்டும் வச்சுட்டு போயிட்டேன். அதோட கொஞ்சம் ரசமும் வச்சுட்டேன், பாப்பாவுக்கு வந்தோடனே ஊட்டிக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமேட்டு தான் அவங்க ஃபோன் பண்ணாங்க, எனக்கு மீட்டிங் என்னால் வர முடியாது, நீங்கள் ஆட்டோவில் வந்துடுங்க, நான் அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஹாஸ்பிட்டல் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்களும் பக்கத்தில் ஆட்டோ புக் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கே ஸ்ட்ரைட்டாக போயிட்டோம். எங்களுக்கு வந்து 20வது டோக்கன் தான், அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருந்தது. வெயிட் பண்ணி டாக்டரே பார்த்துட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் மெடிசன்லாம் வாங்கிட்டு வெளியே உட்காந்துருந்தோம். அதுக்கப்புறம் தான் அவங்க அப்பா வந்தாங்க. அவங்க வந்தோடனே பாப்பாவை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தோடனே பாப்பாவுக்கு கொஞ்சம் ரசம் சாதம் வந்து ஊட்டி விட்டேன். ஊட்டி விட்டு கொண்டு வந்த மெடிசன்லாம் வச்சு கொஞ்ச நேரத்துலேயே தூங்க வச்சிட்டோம். அப்புறமேட்டுக்கு அவங்களுமே விரதம் விட்டு கிளம்பி ஆஃபீஸ் போயிட்டாங்க.